ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓம் சக்தி அம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓம் சக்தி அம்மா என்னுடைய வாழ்க்கையில் என்ன அதிசயங்கள் நடத்தினாங்க அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓம் சக்திக்கு 19 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டுன்னு போனோம். அப்போ பஸ்ஸுக்கு 500 ரூபா தான். அப்போ ரொம்ப கஷ்டம். 19 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம். பஸ்ஸுக்கு 500 ரூபா கட்டியாச்சு. நாளைக்கு கிளம்புறது, கையில் பைசா இல்லை. அப்போது எங்கள் வீட்டுக்காரரு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டாங்க. லாஸ்ட்டு டேட்டுன்றதுனால எங்கேயும் கிடைக்கல. லாஸ்ட்டில் நான் உட்காந்து அழுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நைட்டு 12 மணிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ கொடுத்தாங்க. போயிட்டு வந்துட்டோம். 2வது வருஷம் அதே மாதிரி ஆயிடுச்சு. 2வது வருஷம் என்னென்னா, என்னுடைய இருமுடி காணாமல் போச்சு. நானும் அழுறேன், என்ன எனக்கு இருமுடி காணாமல் போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்பா சொன்னார், மன்றம் நடத்துகிறாரு இல்லையா, அந்த அப்பா சொன்னார், விடுமா, நல்லது தான், இருமுடி போனால் நல்லது தான், விடுன்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு இருமுடி கொடுத்தாங்க. எடுத்துன்னு போனோம். எடுத்துன்னு போயிட்டு நல்ல முறையாக செலுத்திட்டு வந்துட்டோம். 3வது வருஷம் என்ன ஆச்சுன்னா, 3வது வருஷமும் என்னுடைய இருமுடி காணாமல் போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3வது வருஷம் காணாமல் போயிட்டு வருஷம் 2 வருஷம் ப்ராப்ளம். அம்மா ஏதோ சோதனை கொடுத்தாங்க. 3வது வருஷம் இந்த மாதிரி சோதனை கொடுக்குறாங்கன்னுட்டு சரி இருமுடி எடுத்துன்னு போனோம். அங்கே போய் இருமுடி செலுத்திட்டு காலையில் எழுந்து எல்லோரும் ஒரு பஸ்ஸு ஜனம் ஃபுல்லு பேக்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு தான் எல்லோரும் போனோம். நான் போயிட்டு எல்லாம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சுட்டு போயிட்டு திருப்பணும். சாமி கும்பிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு வந்தால் எல்லா பேக் இருக்குது, என்னுடைய பேக் இல்லை. அதிசயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எவ்வளோ சோதனை பண்ணிங்கிறாங்க. எனக்கு பேக் இல்லை. அப்புறம் பேக் இல்லைன்னு தேடி பார்த்தா அழுந்துன்னு இருக்கிறோம். பேக் எங்கே போயிட்டு இருக்கோம், எல்லா பேக் இருக்குது, என் பேக் மட்டும் இல்லையான்னு. சரி, என்னை கூட்டின்னு போனாங்க இல்லையா, அவங்க வாங்க அம்மாக்கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படி. அப்புறம் அம்மாக்கிட்ட போயிட்டு எனக்கு போகிறதுக்குள்ளே பேகு கிடைக்கணும், கிடைச்சாதான் இனிமேலுக்கும் இடத்துக்கு நான் மாலை போட்டுன்னு வருவேன், இல்லைன்னா இதோட லாஸ்ட்டு நான் வரமாட்டேன் இடத்துக்குன்னு சொல்லிட்டு வேண்டின்னு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மருவத்தூரில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த இடத்துல போயிட்டு சொல்லலான்னு போனோம். இந்த மாதிரி பேகு காணாமல் போச்சு அப்படின்ட்டு. அவங்க இந்த பேக்காக பாருங்கன்னு. எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு பேகு. அங்கேருந்து எப்படி அந்த இடத்துக்கு போச்சுன்னே தெரியல. அதிசயம் பாருங்கள், அம்மா எவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அவங்க சொன்னாங்க இந்த பேக்காக பாருங்கன்னாங்க. ஆமான்னு சொன்னேன். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் என்னென்ன வாங்கினனோ அதெல்லாம் சொன்னேன். அப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் இருந்துச்சு. அப்போ கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி பேக் போச்சு, உடனே கேட்டுச்சு. அப்போ இருந்து அம்மா எனக்கு எல்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ என்ன நினைக்கிறோமோ எல்லாம் நடத்தி கொடுத்தாங்க. நான் மாலை போட்டால் 3 மணிக்கு எழுந்து புக்கு, அது மெயின் புக்கெல்லாம் படிக்கணும், மந்திரம் படிக்கணும். அந்த மந்திரங்கள் படிக்க படிக்க அந்த அம்மா நம்ம கூட ரொம்ப நெருக்கம் ஆவாங்க. நம்ம என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் ஒரு நாளைக்கு 9 டைம் மூல மந்திரம் எழுதுவேன், டெய்லி எழுதுவேன். எப்போ எனக்கு ஞாபகம் வருதோ அப்போல்லாம் மூல மந்திரம் எழுதுவேன். அப்படியே போக ரொம்ப நான் வேறவங்க பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஒரு 5-6 வருஷம் வேறவங்க பஸ்ஸில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அருளால் நானே பஸ் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா சக்திங்களும் நம்ம கூட வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்தோம். எல்லாரும்
எல்லாம் நினைக்கிறது நடக்குது. எல்லாம் என்னென்ன நம்ம வேண்டிக்கிறோமோ எல்லாம் நடக்குது. எல்லாரும் வந்து இப்போ 19 வருஷம் ஆச்சு மாலை போட்டு. எல்லாமே வந்து எல்லா வீட்டில் பூஜை பண்ணுவாங்க, நம்மளை கூட்டின்னு போய் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் வீடு வேணும்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடு வேணும் அப்படின்னு கேட்டதுமே என்கிட்ட ₹1 காசு இல்லை. வீடு வாங்கியாச்சு. லோன் போட்டு வீடு வாங்கியாச்சு அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால். இந்த வீட்டுக்கு வரும்போது அம்மா உட்கார வச்சு தான் பூஜை பண்ணணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். வீடு வாங்கிட்டு குருபிரவேசம் பண்ணும்போது மருவத்தூருக்கு போயிட்டு அங்கேருந்து கலசம் வாங்கிட்டு வந்து இந்த கலசம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 வருஷம் கழித்து அம்மா வந்து நம்ம வீட்டில் ஆடி மாதம் அமாவாசை ஆடி மாதம் 1ஆம் தேதி அம்மா வந்து நான் வந்து கலசம் வைக்குவேன். கலசம் வச்சு பூஜை பண்ணுவேன். அந்த தேங்காயில் அம்மாவுடைய கண்ணு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு வந்து அதை வச்சு பூஜை பண்ணிக்கிறேன். அம்மா வந்து எங்கேயும் போல் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. எல்லாரும் நம்பி பூஜை பண்ணுங்க. ஓம் சக்தி அம்மாவை நம்புங்க, நம்பி பூஜை பண்ணுங்க. பக்தியோட அம்மாவை நினச்சி பூஜை பண்ணால் நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் எனக்கு நடந்துன்னு இருக்குது. நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் அம்மாவுடைய கண்ணு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டுனுக்குவேன். பூஜை பண்ணதெல்லாம் போட்டுனுப்பேன். அதெல்லாம் பாருங்கள் இருக்கும். நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மாவுடைய கண்ணு பார்க்கணுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.